ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போது நிஃப்டி 50 என்னோடய வியூஸை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஷேர் பண்ணுறேன். இது வந்து டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக கிடையாது. இதில் கொஞ்சம் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் இதில் ஈஸியாக நீங்கள் கேட்ச் பண்ணலாம் இந்த மூமெண்ட்டை. சரி, இப்போது நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 24,830 840 ரேஞ்ச். ஏன்னா ஒரு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இது வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ப்ரைஸு அகைன் வந்து இந்த 2 லெவல் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி, எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து இந்த பிரேக் டவுனை டச் பண்ணி இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆல்மோஸ்ட். சரி, இப்போ நாம் என்ன மாதிரி இதில் வியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸு இங்கேருந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகிடுச்சு, ஒரு ஹை க்ரியேட் பண்ணி ஹை கட் பண்ணி மூவ்மெண்ட் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். ஓகே, இது சினாரியோ நம்பர் 1. ஓகே, ஃபஸ்ட் லெவல், ரெண்டாவது லெவல் டார்கெட், அதாவது அப்பர் சைடுக்கான ஒரு பிளான். அப்போ ஷார்ட் சைடு எதுவும் பண்ண முடியாது சார் நாங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் சைடு கூட உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் கனெக்ட் பண்ணி ப்ரைஸு இந்த இடத்துல லோ ஃபார்மேஷன் ஆனால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஹை கிரியேட் பண்ணி அந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூவ் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல உங்களுடைய ஷார்ட் சைடு சினாரியோவை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஒன்லி அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. ஷார்ட் சைடு எதுவும் கிடையாது. ஷார்ட் சைடு வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆனால் மட்டும்தான் வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணணும். இல்லை அப்படின்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த 2 விஷயம்ஸ் லைன் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுது, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுதா, கேப் அப் சஸ்டெண்ட் ஆகி நிற்குதுன்னு பாருங்கள். சஸ்டெண்ட் ஆகல, ரிஜெக்ட் ஆகிடுச்சு, ரெட் கலர் கேனில் வருது, கொஞ்சம் ரீடெஸ்ட்டில் புல் பேக்கில் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பார்க்கலாம். அதே உங்களுக்கு இந்த லோ இந்த இடத்துல வந்து பேஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து டார்கெட்டை வந்து இந்த மாதிரி பார்க்கலாம். இது ஒரு குட்டி டார்கெட், இது டார்கெட், இந்த 3 லெவலையும் நீங்கள் ஒரு பேசிக் இன்டர்டேக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இது, அதனால் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். சரி, இது வந்து நிஃப்டி 50 வியூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் எந்த மாதிரி வியூ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் இந்த சேம் கான்செப்ட், அதாவது நம்ம அந்த இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, சேம் அது ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் வந்து சப்போர்ட் லைன்னு அந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. இந்த பிரேக் டவுனை கேப் டவுன் ஓப்பன் ஆகுது, ரீடெஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஸோ ரீடெஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு அகைன் இன்னொரு ரெசிஸ்டன்ஸு. அப்போது நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் கிடைச்சா நீங்கள் வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். 51,000 நீங்கள் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 51,000 51,000 வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டி. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் டவுன் அடைஞ்சா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அங்கேருந்து பிரேக் டவுன் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். சரி, அப்பர் சைடு எதுவும் பிளான் பண்ண முடியாதா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் சைடு வந்து இப்போது ப்ரெசென்ட் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் வந்து ஒரு மேலே மூவ் ஆனால் தான் நம்ம வந்து இதில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடியே வந்து அப்பர் சைடு எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரே பிரேக் அவுட்டில் நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னா மேபி அது ட்ராப்பில் போய் மாட்டுவீங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் நல்லா கிளியராக தெரிஞ்சு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல் ஆனது செல்லிங். ஸோ செல்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டு பிரேக் டவுன் ஆகிருக்கு. இந்த இதில் வந்து ஒரு சப்போர்ட்டு பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஆனால் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இன்னும் ஹை பிரேக் அவுட் ஆகலை. அதாவது ஒரு ப்ரீவியஸ் ஹை இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் பிளானிங்காக ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் க்ரியேட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 2 சப்போர்ட் லைனை கனெக்ட் பண்ணி ஸோ பிரேக் டவுன் ஆனால் ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியோடைய வியூ பார்த்துக்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணுறது உங்களுக்கு அப்படியே மார்க் பண்ணி தெரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்னக்காது ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம். அது ஆல்மோஸ்ட் இதில் நெக் லைன் கட் ஆகிருக்கு. ஸோ ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி இதில் வந்து ஃபின் நிஃப்டியில் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி ஒரு
டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ணலாம். அதாவது லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,200 வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போது அப்பர் சைடு எதுவும் பிளான் பண்ண முடியாதா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் அப்பர் சைடு எப்போ பண்ணணும்? இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகணும். இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகி நிற்கணும். அப்போ நீங்கள் இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ரெசிஸ்டன்ஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்னா பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். உங்களுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,560 ஃபஸ்ட்டு டார்கெட்டும், 23,640 ரெண்டாவது டார்கெட்டும். அதாவது இந்த சைடு இந்த மாதிரி சினாரியோ நடந்தால், இல்லை அப்படின்னா லோயஸ்ட் சைடு இந்த ப்ரைஸ் நெக்லைன் கட் ஆகிடலாம். இந்த நெக்லைன் கட் ஆகிட்டு ப்ரைஸை அகைன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ப்ரைஸு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரேஞ்சில் பிரேக் அவுட் கொடுத்தா இந்த மூமெண்ட்டை இன்ட்ரடேக்காக நான் சொல்கிறேன்னு, நீங்கள் பொசிஷனில் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபின் நிஃப்டியில் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். பொசிஷன்லாம் கொஞ்சம் நீங்கள் பெரிய டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கணும். ஸ்விங் ட்ரேடிங்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பெரிய டைம் ஃப்ரேம் அனலிசிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அக்யூரேசி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்ட்ரடேயில் பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டை வந்து கேப் அப் கேப் டவுன் ஆக சொல்ல நம்மளோட டார்கெட்லாம் எல்லாம் மிஸ் ஆகிடும். இப்போ இங்கே இந்த இடத்துல என்ன ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாம் நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடும். அதுக்கப்புறம் எதுவுமே நம்மளுக்கு வராது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம டார்கெட் லெவல்லே உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா எதுவும் பண்ணாது, இக்னோர். அதே மாதிரி இங்கே மேலே அப்பர் சைடு நம்ம டார்கெட் லெவலில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகுதுன்னா இங்கேயும் இக்னோர். ஏன்னா வந்து ப்ரைஸ் கீழனும் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.